ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமம்ப சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இருக்குன்னா பருப்புக்கீரை சாதம். இந்த பருப்புக்கீரை சாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரெசிபி இது. அது கீரை சாதம் சொல்லும் போது பர்டிகுலராக என்ன பண்ணால் இந்த பச்சை அரிசி வச்சு தான் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ண போகிறோம். இங்கே பாசிப்பருப்பு, அந்த பருப்பு கீரை, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா தாளித்து அப்படியே தம் கட்டி நம்ம இறக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. எத்தனை பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல சீரக சம்பா வச்சு. ஆனால் சீரக சம்பா ரைஸை வச்சு நம்ம பிரியாணி, புலாவு, தேங்காய் பால் சாதம், இல்லை தேங்காய் பால் சிக்கன் சாதம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட்லையும் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துட்டு வரீங்களா? பருப்பு கீரை சாதம் தேவையான பொருட்கள்: பருப்பு கீரை ஒரு கட்டு, சீரக சம்பா ரைஸ் 200 கிராம், மஞ்சத்தூள் சிறிதளவு, தக்காளி 2, சின்ன வெங்காயம் 20 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 6 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 50 கிராம், குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், பொடிசு நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த பருப்பு கீரை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பருப்பு கீரை நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பாசிப்பருப்பு இல்லை பருப்பு போட்டு அப்படியே நல்லா கூட்டு மாதிரி பண்ணி அது சாம்பார் மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸில் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த வதக்கிற பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடுகு போடுறோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த டைமில் காஞ்ச மிளகாய் போட போகிறோம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூள் எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழம்புத்தூள் இருந்தால் எல்லா ரெசிபியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லாதவங்க அந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த இடத்துல இந்த மல்லித்தூள் எவ்வளோ போடணும்னு கேட்டிங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு, அவ்வளோதான். குழம்புத்தூள் இல்லாதவங்க இது மாதிரி தனி பவுடர் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்ட பிறகு இந்த காஞ்ச மிளகாய், இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியாக அப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் போட்ட பிறகு அந்த காஞ்ச மிளகாய் கூட இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. போட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த தக்காளி போடலாம். தக்காளி நான் இந்த பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன், நாட்டு தக்காளி யூஸ் பண்ணல. நாட்டு தக்காளி இந்த புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ பெங்களூர் தக்காளியில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பெங்களூர் தக்காளி போட்டிருக்கோம். சில பேர் ஹாப்பிள் தக்காளி சொல்லுவாங்க, பெங்களூர் தக்காளி சொல்லுவாங்க. சில பேர் ஒரு ஊருக்கு போகும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது பெங்களூர் தக்காளினா எல்லாருக்கும் தெரியும், அந்த சைட்லேருந்து வர ஒரு தக்காளி. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இதோட இந்த குழம்புத்தூள் சொன்னல, இதுதான் அந்த குழம்புத்தூள். குழம்புத்தூள் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. இந்த குழம்புத்தூள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெயிலேயே குக் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்படி எண்ணெயிலே குக் பண்ணும்போது என்ன வேணா அந்த எண்ணெய் சூடாக சூடாக அந்த குழம்புத்தூளோட தன்மை மாற ஆரம்பிக்கும், கலரை மாற ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது தான் அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கலரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் 50 கிராமு. அந்த பருப்பும் இதில் போடுறேன். இதுக்கப்புறம் பருப்பு கீரை, இந்த பருப்பு கீரையும் இதில் போடலாம். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா பிரட்டுங்க. அவ்வளோதான். சும்மா ஒரு செகண்ட் அந்த கீரையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு தம் போடணும் தான். பார்த்தீங்களா? இப்போ இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த மிளகாய் இது எல்லாமே அப்படியே முழுசாக தெரியும். நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போது அந்த கீரை வதக்கி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுலாம், கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மசாலா போட்டிருக்கேன்ல, அந்த மசாலாலாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஊற வச்ச இந்த ரைஸை போடுறோம்.
சீரக சம்பா ரைஸு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸு 20லேருந்து 25 நிமிஷம் ஊறலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி 1க்கு 2.25 வைக்கிறேன். கொஞ்சம் சாதம் பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். ரைஸ் உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரைஸ் குக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு லைட்டாக ஒட்டுற பக்குவத்துக்கு, அதே டைம் ரொம்ப மசிஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் கொடுத்தா மட்டும்தான் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நல்ல ரைஸ் வெந்த பிறகு அந்த பாசி பருப்பு அந்த கீரை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி தட்டில் அப்படியே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த பருப்பு கீரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த காரத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி இதில் உப்பு காரம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக தம் ஆன பிறகு ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போடலாம். காரம் நல்லாவே இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே விசில் போட்டு அதான் ஒரு 3 விசில், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 3 விசில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகா, அந்த கருவேப்பிலை போட்டிருக்க கீரை பருப்பு எல்லாம் வெந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அடடடா, இது என்ன பண்ணா அப்படியே நல்லா சுடு 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 சுட சாப்பிடணும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். சீரக சம்பா சாதம் ரைஸ் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி முடித்த பிறகு அந்த சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா நேரம் ஆக ஆக ரொம்ப உதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடயே வச்சேன் இந்த மாதிரி பக்குவத்தில். இப்போ நீங்கள் அந்த ரைஸோட அந்த பருப்பு கீரை அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் கொஞ்சம் அந்த இது இருக்குல்ல தயிர், கெட்டி தயிர் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல கீரை தூக்கி போட மாட்டாங்க, வெங்காயத்தை தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பச்சை அரிசிக்கு பதில் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா ரைஸ் இன்னும் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த டேஸ்ட்லாம் கொடுக்கும். இந்த இடத்துல சீரக சம்பா ரைஸுக்கு பதில் வேறு எதுனா யூஸ் பண்ணலாம், வரகரிசி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வரகரிசி யூஸ் பண்ணும்போது அந்த அரிசி குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக 1க்கு 2 மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றணும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடிலாம் சேம் தான். பருப்பு கீரை சாதம் எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி வேறு, இந்த மெத்தட் வேறு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நம்மளோட கமகம் சமையலில் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.